நீ மகாராஜா இது போல எந்த கம்மியாட்டியாலும் மாத்த முடியாது. கண்மணி 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 அம்மணி ரோபத யாழை மயில பிடித்து வாடா அந்த விஜய் படத்துல பிரகாசம் கவுரு இது குட்டி பூச்சியா விஜய் குட்டி பூச்சி ஈத்துன்னு வராங்க பேண்ட்ல அந்த மாதிரியா ஓடியாடுறாங்க. என்ன நடந்த விஷயம் அனைத்தும் தெரியாது. எந்திர பிரஸ்தம் சென்றோம் அல்லவா, அந்த இடத்தில் நடந்த நிகழ்ச்சி வைத்து அனைத்தையும் மறித்து பணம் 12 அக்காதம் உழைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அந்த பிரவணிப்பினேன். போயிட்டான். தாயார் அரண்மனையில் காந்தாரி அரண்மனை அம்மை அரண்மனை இருக்கிறார் ரோபதை பரதிகாமன் தாத்தாவே அனுப்பினா. பாண்டவர் அமர்ந்து தோற்ற பிறகு என்னை வைத்தால என்ன உரிமை இருக்குது அவத்தான் ரோபதை. பார்க்காதே தாயவை பார்க்காதே வஞ்சகத்திற்கு நீ பார்க்க மாட்டேன். முன்னே சூழ்ச்சியாய் கொண்டு வந்து உன்னிடம் சுருக்குடன் விடுவேன். பார்க்க மாட்டேன். தம்பி துச்சாதனா என்ன வேலை வேலை சரியான போஸ்டிங் சரியான வேலை கொடுத்துக்கிறேன். ஆமா ஆமா ஏன்னா மயில புடிவு சொல்லிங்க குந்தல பிடிச்சு அவள் குந்தல அவளோ மாற்றானுடைய மனைவி, நான் பேரரசன். அவளை நீ போய் கையை பிடிச்சி இஸ்திர போடுறா. தாமரை தண்டினால் செய்யப்பட்ட சிகிண்டியை கொண்டு அவளுக்கு அழகு பாடம் நீட்டு கூந்தல். பெண்களுக்கு கூந்தல் தான் அழகு. அவளுக்கு வந்து இடுப்போ இடுப்பு அப்படி இருக்கு. அந்த கூந்தலை ராஜபேட்டைக்கு வந்து சேரணுமா? மன்னனால் தான் பெய்யுது. இப்படி மட்டும் ஒரு நீதிமுறை உலகத்துல எந்த யாரா சொல்ல முடியும்? இந்த கண்ணாடி தவிர எந்த கண்மணி வரைக்க மாட்டான். கண்மணி குடிக்க தண்ணி இல்லாத போச்சு. ஆமா மாசம் வந்து 5-6 மணியா வந்து பிச்சுக்காணி பேசிட்டு போகுது. எங்க ஏரியா சரியான இன்னைக்கு சென்று வெந்நீர்ல குளிச்சுன்னு பன்னீர் கழிச்சுக்கணும் பாலை சாப்பிட்டு படு. தம்பி துச்சாதனம் நமதே வெற்றியாகும். புறப்படு புறப்படு பலமடடே நிக்கலாமா என்ன
வரேன் வந்துட்டேன் டேய் ஓ அவன் எப்படிப்பட்டவன் எப்படியே நச்சாரம் ஒரு பாட்டி புலம் புரியாதா எழுதிக்கிட்டேன் மயிர புடிக்கிட்டாரா இந்த என்ன பாடினு வந்த மயிரா நீ என்ன பாடினு வந்த பூந்தாலை பிடிச்சு பூந்தாலை மயிர் தானே நாசிக மயிர புடுங்கிறதுக்கு தப்பு இது யாருடைய சபைடா உங்களுடைய சபை அண்ணா நின்னாரு சபைக்கு இருந்தாலும் அவன் எப்படி உற்பனம் உன்னை போலவோ என்னை போலவோ மற்ற பெண்கள் போலவோ போல அப்படி உற்பனமானவர் கிடையாது எப்படி போறாங்க ஆமா இதற்கு முன்னாடி ஆமா சென்ற ஆசாதி யாரா இருந்தீங்க அவன் எடுத்துடா இளவரசே என்னோட வர முடியாது போடா அப்படின்னு அடி அப்பாடி
தப்பு செய்த சிறைக்கு அடுத்து யாரும் ஆகலாம் சொன்னாக்கா சக்க சஜா போடணும். அவர்கள் எப்படிப்பட்டவா புலியன் தப்பு அப்படின்னு சொன்னா எடுத்து நாக்கு அப்படி அழுத்தணும்ன்றா. ஓ ஓ என்ன அரண்மனையில போய் கீழே துருட்டு பத்துகிறாளா? நான் அந்த அம்மா நீங்க வந்து புச்ச வந்துக்குது புது பொண்ணு வந்துக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ண தெரியுமா? உங்க அண்ணன் கொண்டாட்டி தம்பி கொண்டாட்டி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 100 உம்மலாடா 101 இங்க வந்து ஓடுற கோவத்துல அந்த அம்மா வச்சாலும் சொல்லி நானு கட்டிக்கிறேன் ஓடுற வேகத்துல உம்மா தான் தலைவாசி பண்ணி பார்த்துருப்பாங்க. உம்மால தாங்க என்ன பண்ணுவேன்? எப்படி அம்மா விஷயம் தெரியாது போற கோவம். சரி நான் ஆளை பார்த்துட்டேன். துணி வேலையும் கிடக்கும் பத்து கிடப்பாங்க கொம்மி வச்சுலாம். இப்போ என்ன பண்ணுங்க அம்மா பிடிச்சி தேர்ந்துருவேன். சரி என்ன பண்ணணும்? புதம் வந்து இல்லையா இன்னைக்கு இப்ப என்ன நேரம்? என் மருமகளும் போட்டாங்க சாணம். ஆமா சாணம் தள்ளி போய். ஆமா இன்னைக்கு நான் புது பொண்ணு தானே போய் ஏன் நீ சாணி பாடினோங்க சாணி மாமா சபை நாடு வருவதன் காண்பே
சம்பளக்காரன் பேச்சு கேட்டு மண்டிட்டு நான் அவனுங்கிறேன். இன்னும் புதுமலை புதுவிழா தீர்த்து அவன் வராதுங்கிறான். அவளை போய் உள்ள ஈர்த்தாங்க. மண்டி போட்டு எம்மோ நேரம் வந்த கோபத்துலவே வருவா வந்து சாணம் தெளிக்கிற பார்த்தோம்னா இன்னும் வரலடா. சாணி போடல சாணி தெளிக்க சாணி தெளிக்க எங்க வந்தாளா? அவன் மூதேவி தூங்குறா. சரி நகரையா பொருள் கொடு. என்ன பொருள் கொடுத்து தான் போகணும். என்னன்னு கொடுக்கா? மதன் கூப்பிடு. அப்படியா? நான் சொல்ற டப்டன் கூப்பினவா? திருப்பி பால் கொடுக்குறா. நம்ம முட்டி இருக்கும் நினைக்கிறேன். நல்லா தண்ணி வைக்காத டிக்கா காசு யாருயா? ஒரு அவருக்கு ஒரு டம்ளர் குடுத்துனே அப்பாவுக்கு. அப்பாவை உஷாரா பாத்துக்கிட்டு நீ மூடி மறைக்காத. என்ன வாயிடா பின்னால வரையங்க. எங்க வாயா? அப்பாவுக்கு எந்த நேரம் இடவிடாத பாலை காய்ச்சி கொடுத்துன்னு அப்படின்னு அவருக்கு பண்ணிவிட வேலை உஷாரா அம்மா. அப்ப நான் கேள்வி சொன்னேன். ஆமா அப்பாவுக்கு பால் கொடுத்துருக்காங்க. அதான் பால் காய்ச்சி பண்ணி நான் பண்ணுறேன். சரி எந்த தலைவலியா விடு. சரி அவன் வரல. ஆமா போய் தான் மதனின்னு கூப்பிட்டு அம்மா குரல் கொடுக்குறாங்க. என்ன உங்களுக்கு எல்லாரும் பேச்சு தானே? ஆமா அண்ணன் முறை தானே? அண்ணி அண்ணி கூப்பிடு. அது வராது. அந்த மூதேவி திரௌபதி வந்து பத்துங்கிறாள். அவளை கூப்பிட்டு வராத. மரியாதை
போயிருந்தாரு பால் சாப்பிடுற வந்து ஐயோ அண்ணி போய் சொல்லலாமாடா தாய் சொன்னேன் உன்னால தாண்டா அடி வத்து சவுண்ட் கொஞ்சம் அதிகம் இல்ல என்ன ஆபத்தோ சாபத்தோ ஒட்டியாத்து பத்தியா பாத்ரூம்ல குளிச்சுட்டு ஆமா நீ எப்ப கூட ஆசம் ஆமா அண்ணி கூப்பிட்டா அண்ணி வருது மதனையும் கூப்பிட்டா உங்க அம்மா குரல் அம்மா குரல் கொடுக்குது அவங்க பேர் தானே ஆமா என் அம்மாவுக்கு எத்தனை பேர் இருக்குது ரோபத பாஞ்சாலி எத்தனை பேரு அம்மாவுக்கு அதுமாதிரி பேரை தூக்கு பௌத்துக்கு என்ன தூக்குற கம்யூனிட்டி முத சொல்லத்தானே தூண்டுறான் நீ தான் பீ தூண்டுறான் காவலாளி பேசி கேட்டு நீங்க அண்ணி மதனை கூப்பிட்டு இப்ப அவன் சொன்ன பாத்துக்க வயிற்றுக்கு நேரம் சொல்றான் அவனுக்கு கேக்குறான் உனக்கு அறிவு இல்லையா நீ ராஜா தானே ஆமா கூப்பிடுறதா இல்லையா என்னுடைய புத்தியா கூப்பிட்டுக்கலாம் கேட்டு நடப்பேன் புத்தி கொண்டு கீழே போடுறேன் பண்ணன் போடுறான்னு நினைப்பேன் மறுபடியும் அதே மெத்த பண்ணிக்க வந்து மாட்டிக்கினேன் சரி வந்த விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம அது போட முடியலையா விளக்க சொன்னதான் தெரியும் சொல்லு வந்த விஷயத்த ரொம்பதா ஒருவரன் வேண்டும் என்றவரை சொன்னார் எதிர் பேச்சு வேண்டாம் மரியாதையோடு குரல் கொடுத்த என்னுடைய செவிக்கு இனிமையான குரலை கொடுத்தான் நீ கொடுத்தா அழகா கொடுத்தேன் ஆமா ஒரு பெண்ணுக்கு மானம் வெக்கம் சூடு சொல்ல அத்தனையும் இருக்கும் ஆனால் உன் மைத்தனம் துச்சாதன் அழைக்கிற ராஜபேட்டை போனோம் வா மரியாதை இல்லாம மரியாதை இருக்கணும் பொன்னானவே வந்தானக்கோ என் புத்தியில அதான் கட்டதான் சொல்லிட்டேன் குடுங்க பண்ண அப்படி குடுங்க அடி உன் பண்ண
கேட்டான், பந்தயத்தை குறித்தான். அந்த தருமை நாட்டினதர் யானைசாமி பொற்பூர் முடித்து உப்பு கட்டி உறவோடு கண்ட கையத்துறாட பட்டாதிகள் அத்தனையும் தோற்றான். தம்பிமார தோத்தான், தருதலியா போனான், நாட்டை தோத்தான், நாடோடியா போனான், என்ன தோத்தான், ஊதாரியா போனான். நோப்பட்ட கோயாட்டம் ஒடுங்கிட்டு மூலையில அதை வந்து பாரு. வா வா வா. என்னையோ காட்டாணி கையவே வைத்து அந்த மன்னவர் எனக்கு சொல்லி நீ வர வைத்திருவார் கண்டே. அம்மா பத்தினி என்னை பாதுகாத்திடுவாயே.
துச்சாதனன் செய்த யாகத்தில் பிறந்ததால் பாஞ்சாலி. அம்மா, எத்தனையோ செல்வ பெயர். தாயே, உன்னை ஏளிதம் செய்ய வரவில்லை, கேவலப்படுத்த வரவில்லை. அன்று ஓர் காலத்திலே பாஞ்சாலன் செய்த யாகத்தில் பிறந்து பாஞ்சாலி என்று பெயரெடுத்து பாண்டவரை மாலையிட்டு சீரம் சிறப்போடு வாய்ந்து வந்தாய் தாயே. அப்படி வருங்காலத்திலே உன் தாயாதி என்று சொல்லக்கூடிய கௌரவர்கள் விடாமுயற்சியாக ஈடுபட வேண்டும் என்று எத்தனையோ சூழ்ச்சி சதி சற்பனை எல்லாம் செய்தார். எதிலும் அகப்படவில்லை என்று கடைசி முறையாக உங்கள் செல்வத்தை பறிக்க உன்னை அபிமானம் செய்ய வேண்டும் என்று ஓர் மண்டபத்தை கட்டியதை பார்க்கும் பொருட்டாக வரவழைத்து சூது பகடையாடி உங்கள் செல்வத்தை எல்லாம் பறித்துக் கொண்டு உன்னை அம்பலமான மணிமா மேடையில் ஏற்றி வஸ்திரபங்கம் செய்தார்கள். அப்பொழுது இருந்த புலவர்கள் உன்னுடைய புகழ், உன்னுடைய பெருமை மங்காமல் இருக்க வேண்டும் என்று இதை ஓர் காவியமாக ஏட்டில் எழுதி வைத்தபடி பெரியோர்கள் சொல்லியபடி எங்கள் குருநாதர் இப்படிதான் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி திருவண்ணாமலை வட்டம் எம்மன் பாளையம் ஸ்ரீ கண்ணபுரா நாடக மன்ற குழுவினரால் கற்ற கல்வியை தெய்வம் என்று மதித்து கண்ணபுரா நாடக மன்றம் ஓங்கி வளர வேண்டும். அதற்கு நாங்கள் காரணமில்லை. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை தேடி தருபவள் நீ, போகும் இடமெல்லாம் பெருமை தேடி தருபவள் நீ. நீ இல்லாமல் அணு அசைவது கிடையாது தாயே. அப்படி 12 வருட வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் 13 கழித்து பாண்டவர்களை எப்படி பக்கத்துணை இருந்து பாதுகாத்து அதர்மம் செய்தவர் அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மருக்கு பட்டாபிஷேகம் சுற்றினாயோ அதுபோல் இந்த ஊரில் அக்னி வசந்த விழா நடத்துகிறார். அம்மா, அந்த துச்சாதனன் என்று எங்கள் இருவரையும் நினைக்காதே. உன்னால் உருவாக்கப்பட்ட உன்னுடைய குழந்தை, உன்னுடைய சீடன், உன்னுடைய பக்தனம்மா, உன்னை நினையாமல் நாங்கள் எங்கும் போவதில்லை தாயே. அதை நாங்கள் நடித்து காட்ட வந்திருக்கிறோம். எங்கள் இருவர்களையும் கண்ணபுரா நாடகம் என்ற குழுவினரையும் இந்த 5 ஊர் மகாஸ்தலத்து மக்களையும் எத்தனையோ பக்தர் கோடி நெருப்பிலே பிறந்தவள் அக்னி வசந்த விழா செய்து நெருப்பை மூட்டி இறங்குவார். பார்க்க எத்தனையோ மக்கள், எத்தனையோ பக்தர் கண்டுகளிக்க வருவார். நெருப்பிலே இறங்குவதற்கும் மற்றவருக்கும் எந்த இடரும் வராமல் பக்கத்துணை இருந்து பாதுகாப்பது உன்னுடைய கடமை அம்மா. அப்படி நீ பாதுகாத்தையானால் என்றென்றும் உன் புகழை அவர்கள் கொண்டாடி கொண்டே இருப்பார். அக்னி வசந்த விழா மறுபடியும் வாழ்ப்பு கொடுத்தால் நாங்கள் வந்து நடித்து காட்டுவோம். உன் சுயரூபத்தை எங்கள் மீது காட்டாதே தாயே. எங்க அம்மால நான் வேண்டிட்டேன். ஆமா, நான் எப்படிப்பட்ட ஒரு போக்கிரி துச்சாதனன் இல்லாத என்ன போடான்ட்டான். ஏய், என் வயிறு எரியுது. தண்ணியாவது கிண்ணியாவது அவளை துண்ட காணும் துணி காணும்னு பார்த்துட்டு தான் நான் தண்ணியை குடிப்பேன்.